போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு. காவேரியும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ வெண்ணிலா சொல்கிறாங்க, விஜய் உன்னை நான் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, நீ யார் அவரை வெளியே எடுக்கிறதுக்கு? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? தொட்டு தாலி கட்டியிருக்காரு என் புருஷனை நீ என்னடி உறவு கொண்டாடிட்டு இருக்க? இவ்வளோதான் உனக்கு மரியாதை. இதுக்கும் மேலே என் புருஷனுக்கிட்ட ஏதாவது பேசின விஜய்னு பேரை கூட நீ சொல்லக்கூடாது அப்படின்னு காவேரி பயங்கர கோவமாக திட்டுறாங்க. என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு வெண்ணிலா கேட்குறாங்க. ஏய், மரியாதை வெளியே போயிடு. எல்லாம் பண்ணிட்டேன்ல, அவரை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டல, இதுக்கு மேலே என்னடி விஜய்ன்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு பாவம் பார்த்து உன்னை கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து உன்னை சரி பண்ணது தப்பாக போச்சு. உனக்கு நன்றினா என்னன்னு தெரியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. யாருக்கு நன்றினா தெரியாது. நான் விஜய் அந்தளவுக்கு லவ் பண்ணியிருக்கேன். அவர் தான் புருஷன் நினச்சி நான் இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ நீ வந்தானா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது? என்னோட புருஷன் சொல்கிறேன்ல, இதுக்கும் மேலே அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட நீ இங்கே பேசவே கூடாது. வெளியே போறியா இல்லையா அப்படின்னு காவேரி கத்துறாங்க. இங்கே பாரு, காவேரி சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். நீ இங்கேருந்து போ, என் பொண்டாட்டி இருக்கா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. பாருங்க மாமா என்ன சொல்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நான் வெளியே எடுத்துறேன் அப்படின்னு வெண்ணிலாவோட மாமா சொல்கிறாரு. இந்த ஜென்மத்தில் அது நடக்கவே நடக்காது. என் பொண்டாட்டி காவேரி தான் அப்படின்னு விஜய் சொல்கிறார். அதை கேட்டோன்னே அப்படியே வெண்ணிலா கோவமாக வருது, பயங்கரமாக கோவம்.